ஆனால் இது பரவாயில்ல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சீரியல் ஓட்டினாங்க சன் டிவியில், இந்த ரம்யா கிருஷ்ணம்மா நடித்த சீரியல் வம்சம் வம்சம்னு. அந்த சீரியலில் ஒரு காட்சி, அந்த ரம்யா கிருஷ்ணன் காரில் எவனோ பாம்பு வச்சிடுறான். அந்த கொலகாரன் நான் யாருன்னு தான் நான் இன்றைக்கி வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கள் எழுத்த வீட்டில் உட்காந்து எங்கள் அத்தாச்சி சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்குது. காரில் பாம்பு வச்சுனா கவுண்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 98, 97, 96 பார்த்துக்கிட்டு இருந்த எங்கள் அத்தாச்சிக்கு ப்ரெஷர் ஏறுது. 100, 110, 120, 130. இங்கிட்டு ஓடுது, துண்டு எடுத்து துடைக்குது, இங்கிட்டு ஓடுது, தண்ணி எடுத்து குடிக்குது. எங்கள் அண்ணன் பார்த்தாரு, இந்த வம்சம் முடியுதோ இல்லையோ, நம்ம வம்சம் இதோட முடிஞ்சு போயிருமுடா அப்படின்னு. சீரியல் பார்த்துட்டு படுத்துற பாடா இது பரவாயில்ல. இப்போ ஒரு சீரியல் ஓடுது பாருங்க, ஜீ தமிழ்ல செம்பருத்தி செம்பருத்தின்னு ஒரு சீரியல். அட பாவியா, அதை வச்சு நான் பட்ட அவஸ்தை எவ்வளோ. அந்த பார்வதி கையை கழுவ போகையில் அந்த என்னது அந்த வாஷ் பேஷனில் கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க அந்த வனஜா. அதை யார் கையை கழுவ போகிறதுன்னு ஒரு காட்சி போய்கிட்டு இருக்கு. நான் எங்கள் வீட்டு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கையை கழுவ போகிறேன். சட்டையை பிடிக்கிறா ஏன் முண்டாட்டி, கையை கழுவ போகாதையா, கரண்ட் அடிக்க போகுது, கையை கழுவ போகாதா, கரண்ட் அடிக்க போகுதுன்னு. சீரியல் ஓடிக்கிட்டு இருக்குது. எட்டி பார்த்தா நான் கேட்குற, எந்த லட்சணத்தில் இங்கே குடும்பம் ஓடிக்கிட்டு இருந்தா எங்கேருந்து நல்ல மனசோட இங்கே குடும்பம் சமுதாயம் எல்லாம் நல்லா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்கள். பணம் இல்லைன்னா இன்றைக்கி வாழ்க்கையை நடத்த முடியுமா?